வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வேலை நடக்கு. முடிஞ்ச வேலை ட்விஸ்டட் ஃபென்ஸ் வச்சு இப்போ வேலையை அமைச்சு தர சொன்னாங்க. 1 ஏக்கருக்கு பாருங்கள், வளையத்து கம்பெனி வந்திருக்கோம். நம்ம மொத்தமாகவே ஃபுல்லாகவே கம்பெனி எடுக்கணும். இன்னும் தரமான வலையை தான் நம்ம போட்டு கொடுப்போம். லோ குவாலிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுல நம்ம கம்பி வந்து 60 to 70 GSM கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், இதுதான் கம்பி. வாங்க இடத்த காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த உழுது போட்டிருக்க இடத்துல தான் எனக்கு வந்து ஃபென்சிங் வந்து அமைக்க போகிறோம். 7 அடி கல், 5 அடி வலை, 8 அடிக்கு ஒரு கல். சரிங்களா, பாருங்க. காலையில் விடிய காலனால ஒரு பனியாக தெரிஞ்ச மாதிரி தெரியுது. பார்த்தீங்களா, ஆட்கள் வந்து இடத்துல இருந்து வலை இறக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் ஒரு 9 கட்டு 10 கட்டு வலை வந்துச்சு. அது ஆட்கள் இறக்கிட்டு இருக்காங்க. இறக்கிட்டு என்ன வந்து குழி அடிக்க ஆரம்பிப்பாங்க. வலை வந்து நல்ல தெளிவாக இருக்கும். 3க்கு 3 நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து 3க்கு 3 தான் யூஸ் பண்ணுவோம். அது நல்ல தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும். அதே இது டாட்டாலும் யூஸ் பண்ணலாம், நம்ம ராஜ்காட் வேணும் யூஸ் பண்ணலாம். கஸ்டமர் எந்த இதில் கேட்குறாங்களோ, எந்த கம்பி கேட்குறாங்களோ, லோ பட்ஜெட்னாலும் சரி, ஹை பட்ஜெட்னாலும் சரி. இப்போ குழி அடிச்சிருக்கேன். குழி வந்து இதில் வந்து ஓடவே இல்லை, பாதி தான் ஓடிச்சு. அதுக்கு மேலே மிஷின் வச்சு ஓட்ட முடியல. ஏன்னா கீழே பாருங்க கரிசல் மண் மாதிரி களி மாதிரி இருந்துச்சு. அதிகமாக வந்து தோண்ட முடியல. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கரெக்டாக 1/2 அடி 1.5 அடி அந்த ரேஞ்ச் வரை ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஓடல. தண்ணி ஊற்றி போட்டு 2ஆக தோண்டணும். பார்த்தீங்களா, நம்ம இந்த மாதிரி குழி வந்து ஓடலை அப்படின்னா இதுக்கு வந்து சார்ஜ் வந்து கூட சார்ஜ் பண்ணுவோம். 5 ரூபா கூட சார்ஜ் பண்ணுவோம். குழி ஓடிடுது, கல் இடத்த சுற்றி கல் இறங்கிடுது அப்படின்னா நார்மலாக 140 என்ன ரேட்டு சொல்லுமோ அந்த ரேட்டில் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். சரிங்களா, பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக முங்கினா தான் நம்ம 2 அடி ஃபுல்லாக முங்கலை. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 2ஆக தோண்டினாங்க. பாருங்க, இதுக்கப்புறம் ஒரு சில குழிகள் ஃபுல்லாக ஓடிச்சு, ஒரு சில குழி வந்து ஓடவே இல்லை. இந்த கல் பற்றிக்கு வந்துடும். நம்ம வந்து ஆட்கள் அங்கே விட்டுட்டு சிவகாசியில் விட்டு நம்ம புதுக்கோட்டைக்கு வண்டி எடுத்து வந்துடும். அதில் வந்து நம்ம வண்டியில கல் வந்து தெளிவான கல் வந்து எடுத்து கொண்டு தான் நம்ம போடுறது. ஃபென்சிங் ஒர்க் வந்து சுத்தமாக பண்ணி கொடுக்கறதுனால கல் வந்து தெளிவான கல்லை வச்சு நம்ம வந்து ஃபென்ஸ் அமைச்சு கொடுப்போம். சரிங்களா, பாருங்க, கல் ஏற்றிட்டு இருக்காங்க. இது நம்ம கான்செப்ட் எப்படி நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க எவ்வளோ ஆகும் என்னதுன்னு கேட்கணும். அது பேசிட்டு சப்போஸ் இடம் சரியில்லை அப்படின்னா இடத்த வந்து நம்ம பார்ப்போம். அது சேசி போட்டு டோசர் விட்டு தட்ட வேண்டி இருக்கு அப்படின்னு நீங்கள் தட்டி இருந்தீங்கன்னா தெளிவாக பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னைக்கு ஃபென்சிங் பண்ண சொல்றீங்களோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து வருவோம். ஃபர்ஸ்ட் வரும்போது வலையை கொண்டு வந்துடும். சரிங்களா, வலையை கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு 2 ஏக்கர் இடம் வருது அப்படின்னா ஒரு 1200 அடி வருது அப்படின்னா ஒரு 12 கட்டு வலை, அதுக்கப்புறம் அதுக்கத்துல முள்ளு பார்பெட்டு முள்ளு கம்பி எல்லாமே கொண்டு வந்துடும். நீங்க அப்போ வரும்போது 1200 அடிக்கு 150 ரூபா வச்சு என்ன ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 80% பணம் தர மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம ஒரு வலைக்கு பாதி அமௌண்ட்டும் செட்டில் பண்ண முடியும். கல்லுக்காலுக்கு வந்து நம்ம சும்மா கடத்துக்கு எடுத்துட்டு வர முடியாது. கல்லுக்காலுக்கு பணம் கொடுத்தாதான் நம்ம வந்து பில்லு போட்டு வெளியே அனுப்புவாங்க. அதனால முக்கால்வாசி பணம் மேல தர வேண்டி இருக்கும். மீதி பணம் வந்து நம்ம எல்லாமே போட்டு முடிச்சு ஃபென்சிங் பொறுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணிட்டு இல்லை அளவு இருந்துச்சுன்னா அந்த அளவு கணக்கு பண்ணி வந்து ஃபென்சிங் பணத்தை வந்து அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். சரிங்களா, கண்டிப்பா நம்ம இடத்த பார்க்க வரும்போது எந்த ஃபென்சிங் இருக்கணும் நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்குறது கிடையாது. நீங்க எப்போ ஃபென்சிங் வலையை கொண்டு இறக்கி ஆளை விட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து பணம் வாங்குறது. சரிங்களா, அதுக்கு இடையில வந்து பணம் கேட்கறது கிடையாது. கல் பாருங்க, தெளிவான கல் தான் நம்ம எடுத்து வருவோம். தெளிவா இருக்கும் கல். ஒரு சில நேரம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம அந்த மாதிரி கல் எடுக்கிறது இல்லை. இப்போ 100 கல் வருது அப்படின்னா 10 கல் முன்ன பண்ண இருக்கும். சரிங்களா, அதை வந்து முட்டு கூட போட்டுக்கலாம். மற்றபடி தெளிவாக கூட ஊன்னு தெளிவான இடத்த கல்லுன்னா ஊனி கொடுத்துருவோம். வேலை சுத்தம் பண்ணி கொடுப்போம். இதுவே டாட்டால பண்ணணும் அப்படின்னா டாட்டால பண்ணி கொடுப்போம். டாட்டால நீங்க 3 இன்ச்சு கேட்டாலும் சரி 2.5 இன்ச்சு கேட்டாலும் சரி கண்டிப்பா வந்து அட்வான்ஸ் பண்ணாதான் நம்ம கம்பெனில இருந்து அடிக்க முடியும். அது மாதிரி நம்ம கம்பெனிலுமே 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அட்வான்ஸ் ஒரு 10,000 பண்ணணும். ஒரு 2 ஏக்கர் போட்டீங்க அப்படின்னா கம்பெனி கண்டிப்பா 10,000 போட்டால் தான் அடிப்போம். ஏன்னா அது வந்து ரன்னிங் ஆகாது. சில கஸ்டமர் தான் விரும்பி கேட்பாங்க. ஒரு இடத்துக்கு ஆர்டர் எடுக்கும் அப்படின்னா எல்லாருமே இந்த 2 இன்ச் வேலை போட முடியும். ஏன்னா அமௌண்ட் வைஸ் வந்து கூட வரும், அடிக்கு வந்து ரேட் வந்து கூட வரும். அப்படின்னா அது வந்து சேல்ஸ் ஆகாது. 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுங்கிறது மார்க்கெட்ல எப்பவுமே ஓடிட்டு ஒரு ஆள் வலை போடுறாங்க அப்படின்னாலும் 3 இன்ச்சு போடுவாங்க, 3 இன்ச்சு போடுவாங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ் போட தேவை கிடையாது. நம்மளே வலை எல்லாமே கொண்டு வந்துடும். இது மட்டும் நம்ம வந்து ஸ்பெஷல் அடிக்கிறதுனால 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுங்கிறது வந்து ஸ்பெஷல் அடிக்கிறதுனால கம்பெனிக்கு அட்வான்ஸ் பண்ணாதான் அவங்க அடிப்பாங்க. சப்போஸ் வந்து நீங்க ஆர்டர் மாத்திரக்கூடாதுங்கிறதுனால அட்வான்ஸ் நம்மகிட்ட கேட்பாங்க. நீங்க நம்மகிட்ட தந்துறீங்க போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அலைய அடிச்சு தந்துருவாங்க. ஒரு வாரத்துக்குள்ள அடிச்சு தருவாங்க. அந்த டைம்ல நம்ம எடுத்துட்டு வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒரு வேலையை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இந்த வேலையை வந்து கண்டிப்பா தெளிவா சுத்தமா முடிச்சு கொடுத்துரும். இல்ல நம்மளால முடியாது அப்படின்னா கண்டிப்பா முடியாதுங்கிறது முடிச்சிருவோம். ஆனா ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகாதான் செய்யும். ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்போம், அந்த இடத்துல வந்து வேலை நினைச்ச மாதிரி முடியாது, பிரச்சனைகள் இருக்கும். குழி அடிக்க முடியாது, கல்லோடு கரெக்டா கொண்டு வர முடியாது, வேலை சுத்தமா முடிக்கிற மாதிரி இல்லாதனால கண்டிப்பா ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கும். பண்ணி தரோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு நம்ம நீங்க சொன்ன டைம்ல வந்து கண்டிப்பா முடியாது. ஏன்னா வேலையை பொறுத்து அதுக்கு முன்னாடி நாங்க கூப்பிடுவோம். ஒரு நாள் முன்னாடி கூட இப்போ 10ஆம் தேதி சொல்லியிருக்கோம் அப்படின்னா
ஒரு 9ஆம் தேதி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா 15ஆம் தேதி கூட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். முன்ன பின்ன கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு சொன்ன டைம்ல வந்து நம்ம தெளிவா பண்ண முடியாது சரிங்களா. நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு கண்டிப்பா இந்த வேலையை பண்ணி கொடுத்துரும். நீங்க போஸ்ட்ல கேட்டாலும் சரி, கல்லுக்கால கேட்டாலும் சரி, வேலை வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். லோ பட்ஜெட்ல தெளிவா தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுப்போம். நீங்க எங்க இருந்தாலும் சரி நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. நீங்க வந்ததுக்கப்புறம் இடத்த பார்த்துட்டு நம்ம அதுக்கு இடையில உள்ள வேலை பேசி வச்சுட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களை தொடர்பு கொள்வோம். அந்த டைம் வந்து நீங்க ஃபென்சிங் பண்ண சொல்லும்போது நம்ம வந்து தெளிவா பண்ணி கொடுத்துருவோம். பாத்தீங்களா, வேலை முடிஞ்சு சுத்தமா பண்ணி கொடுத்துருவோம். வேலை மட்டமா தெளிவா இருக்கு. கண்டிப்பா நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஃபென்சிங் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும் ஃபென்சிங் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. கேட்டுக்குமே நம்ம வந்து அந்த வலையை வச்சு அடைச்சு கொடுத்துருவோம். ஃபியூச்சர்ல நீங்க தேவை அப்படின்னா வலையை கலத்திட்டு கண்டிப்பா நீ அடைச்சிக்கலாம். பாருங்க, இதே மாதிரி ஃபென்சிங் ஒர்க்கு அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. 5 சென்ட்னாலும் சரி, 50 ஏக்கர்னாலும் சரி, 100 ஏக்கர்னாலும் சரி, வேலை ட்விஸ்டட் ஃபென்ஸ் வச்சு 3 இன்ச் வேலையை போட்டு நம்ம தெளிவாக அமைச்சு கொடுப்போம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வேலை வந்து சுத்தமா இருக்கும். மொத்த கான்செப்ட் வேலை சுத்தமா இருக்கணும், கம்பி நல்லா இருக்கணும், கல் மட்டமா போட்டோம் அப்படின்னா வேலை தெளிவா இருக்கும் சரிங்களா. நம்ம எவ்வளவு இடம்னாலும் பண்ணி கொடுக்கலாம். பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இழுத்துரும். எவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இழுத்து பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள சுத்தி 1 ஏக்கர் ஃபுல்லாவே நம்ம இப்போ இழுத்து முடிச்சாச்சு. இடத்த அளந்துட்டு இருக்காங்க, அளந்து கணக்கு முடிக்கிறது சரிங்களா. இதே மாதிரி ஃபென்சிங் ஒர்க் அமைக்கணும் அப்படின்னா பாருங்க, சுத்தி ஃபுல்லாவே போட்டு முடிச்சாச்சு. ஃபென்சிங் அமைக்கணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.